ஆண்டவர் உங்களுக்கு அருளும் இன்றைய இறைவார்த்தை. யோவான் சிறையில் அடைக்கப்பட்ட பின் இயேசு கலிலேயா நாட்டிற்கு வந்தார். அவர் கடவுளுடைய ஆட்சியின் நற்செய்தியை அறிவித்தார். காலம் நிறைவேறியுள்ளது. கடவுளுடைய ஆட்சி நெருங்கி வந்துள்ளது. மனம் திரும்புங்கள், நற்செய்தியை நம்புங்கள். ஒரு நாள் இயேசு கலிலேயா கடற்கரையோரமாக நடந்து சென்றார். அங்கே பேதுருவும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை வீசி மீன் பிடித்துக் கொண்டிருந்தனர். அவர்களை நோக்கி இயேசு சொன்னார், என்னை பின்தொடருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவர்களாக மாற்றுவேன். அந்த அழைப்பு அவர்களின் இருதயத்தை தொட்டது. உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். சிறிது தூரம் சென்றபோது செபதேயுவின் மகன்களான யாக்கோபையும் யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகின் அருகில் வலைகளை சீரமைத்துக் கொண்டிருந்தனர். இயேசு அவர்களையும் அழைத்தார், என்னை பின்தொடருங்கள். உடனே அவர்கள் தங்கள் தந்தையையும் படகையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். அவர்கள் தங்கள் பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒரு புதிய அழைப்பை ஏற்றுக்கொண்டனர். சிந்திப்போம். என்றும் அதே இயேசு நம்மை அழைக்கிறார், என்னை பின்தொடருங்கள். நாமும் மற்றவர்களைப் போல வாழாமல் இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட இறைமக்களாக வாழ முன்வருவோம். இயேசுவின் நற்செய்தியை உலகமெங்கும் பறைசாற்றுவோம். ஆமென். இன்றைய இறைவசனத்தில் உங்கள் மனதை தொட்ட இறைவசனத்தை கருத்து பெட்டியில் பகிரலாம்.